சம்பவம் நடந்தது இந்த வீடு தானா? சரி வாங்க. நாங்க A2 P2 C2 ஸ்டேஷன்ல இருந்து வர்றோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா? என் பேர் கனகாம்பரம், வேறு பேர் தாம்பரம், வேறு பேர் பீதாம்பரம். சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னாங்க. விசாரிச்சு போலாம் வந்தோம். தம்பிகளா அப்படி என்னங்க ஒரு நிமிஷம். நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் கணபதி. கணபதிங்களா? என்னைக்கு சம்பவம் நடந்துச்சு? நேற்று சாயங்காலம் சம்பவம் நடந்துச்சா? எத்தனை மணி பண்ணு தெரியுமா? ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி இருக்கு. சம்பவத்தை முதல்ல பார்த்தது யாரு? எங்கள் வீட்டில் பார்த்தாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க பார்த்தாங்க. 6 மணிக்கு. என்ன காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? கோழி குஞ்சு. கோழி குஞ்சு காணாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. எப்போ காணாம போச்சு? சாயங்காலம் அதான் 6 மணியே போல. நான் 7 மணி போல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு 6 மணிக்கா 7 மணிக்கா? 7 மணிக்கு. 7 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. போனது எப்போ? 6 மணிக்கு. கரெக்டாக 6 மணிக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? 6 மணிக்கு தெரியும். 6 மணிக்கு காணாம இருக்கு, 7 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. பிடிக்காதவங்க யார் இருக்காங்களா? இருக்காங்க. நான் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி, அப்போ அந்த கோழி குஞ்சு வந்து திறந்து தெரியாது? என் மச்சனை. உன் மச்சனை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கானா? அவன் வீடியோ பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? நான் பார்க்கல. என்ன முதல்ல அவன் யூடியூப்ல அவன் வீடியோ பேர் என்னன்னு கேளுங்க. அவங்க ஒரு சேனல் வச்சிருப்பாங்க. ஒரு சேனல் பேர் வச்சு யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சேனல் பேரை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்ப முடியாது. ஏதாவது யூடியூப்ல வியூஸ் வாங்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஏதாவது இப்படி பண்ணுவாங்க. முதல்ல அவங்க இன்னைக்கு போட்டுக்கிட்டு வர வீடியோவும் பாருங்க, அவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் பாருங்க. நானும் பாக்குறேன். குற்றவாளி பக்கத்துல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனா கூட இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது அரசியல் ரீதியா எதுவும் பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் இல்லைங்களா? ஏதாவது இந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு எது நிக்கிறேன்னு சொன்னீங்களா? அது இல்ல. வேற எம்எல்ஏ தேர்தலுக்கு எது நிக்கிறேன்னு சொன்னீங்களா? எம்பி தேர்தல், தமிழக முதல்வர், இது மாதிரி இந்த ஆசை? அப்ப அரசு ஓட்டு போற சம்பந்தத்தை தவிர வேற எதுவும் இல்ல? வேற சொந்தத்துல பந்தத்துல எதிரிகள்? சொந்தத்துல பந்தத்துல பிரச்சனை இல்ல. தொழில் ரீதியா உங்களுக்கு யாரும் போட்டியா இருக்காங்களா? மறைமுகமா இருப்பாங்க. இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. அரசியல் ரீதியா கிடையாது, தொழில் ரீதியா கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. இந்த பிராந்து வருஷா இது மாதிரி எதுவும் தூக்கி இருக்கணும்னு நீங்க நம்புறீங்களா? அதுவும் கிடையாது. அப்ப அந்த யூடியூப் பையன் மட்டும் ஒரு மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அவங்க மேல நீங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, நாங்க ஒரு கண்ணு வச்சுக்கிறோம். நானும் என்ன யூடியூப்ல என்ன சேனல்ல வீடியோ போடுறான்னு பார்த்து நாங்களும் பார்த்துட்டு வர்றோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு தான் கேட்டிருக்காரு, விசாரிச்சிட்டீங்களான்னு. நாங்க எல்லாம் விசாரிச்சிருக்கிறோம். எல்லாம் விசாரிச்சதை போய் இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறோம். உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க, சார் வந்தாங்க சார், விசாரிச்சாங்க சார், எல்லா தகவலும் நாங்க கொடுத்துருக்கோம் சார்னு நீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க, இன்ஸ்பெக்டர் சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க சார். ஆமா, அங்கதான் சார், கீழே தான் சார் இருந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்பதான் சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா சார். அவங்க எல்லாம் தகவல் சொல்லிட்டாங்க சார். ஆமா, எல்லாம் நல்லா எங்க ஏரியாலாம் ஃபுல்லா கேட்டு நல்லா தெளிவா விசாரிச்சாச்சு சார். இன்னைக்கு நாளைக்குல கண்டுபிடிச்சிடலாம் சார் குற்றவாளி யாருன்னு. ஆமா, 2 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். நீங்க சார் இது தெரிஞ்சவரா? ரொம்ப வேண்டியப்பட்டவர். அதான் சரி, சாரே பண்றாரு. கோழி குஞ்சு வந்து முட்டையிட்டு அது குஞ்சு பொறிச்சு அது மேல எத்தனை இது வரும், எத்தனை பழம் வரும். ஆமா, அதே மாதிரி தானே இதுங்க. அந்த எந்த குஞ்சு காணாம போச்சுன்னு சொன்னீங்க, காமிங்க. அது இருக்குங்களா? நிக்கி பாருங்க. கொடுங்க. பாருங்க, ஓடுது. ஓ, இந்த வெள்ளை குஞ்சு காணாம போயிருக்குது. இந்த வெள்ளை குஞ்சு காணாம போயிருக்குது. மத்த குஞ்செல்லாம் இருக்குது. மொத்தம் எத்தனை குஞ்சு வச்சிருந்தீங்க? 5 குஞ்சு. 5 குஞ்சுல இந்த வெள்ளை குஞ்சு காணாம போயிருக்குது. இந்த வெள்ளை குஞ்சு நல்ல குஞ்சு, அழகான குஞ்சா தான் இருக்குது. அதனாலதான் யாரோ பார்த்து தூக்கி இருக்காங்க. சரி, பாத்துக்கலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நாங்க அப்ப அந்த யூடியூப் மேல கண் வச்சுக்கோங்க. அவங்க ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி. அவங்க பேர் ஏதாவது சொல்லுமா? அவங்க ஐடி பேர் சொல்லுமா? அவங்க என்ன பேர்ல வீடியோ போடுறாங்கன்னு தெரியல. உங்க வீட்டுக்காரமா கூப்பிடுங்க. அவங்கள்ட்ட விசாரிப்பா தெரியும். இவங்க மச்சான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? என்ன பேர்ல வீடியோ எடுக்கிறாங்க? அம்மா சிட்டுப்பிள்ளைங்கிற சேனல்ல வீடியோ எடுக்கிறாங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது வீட்டுல உள்ள பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நானும் இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறேன். போய் இந்த பேர்ல உள்ள வீடியோ பாக்குறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் பாருங்க, இதுக்கு பின்னாடி போடுற வீடியோவும் பாருங்க. கலாணி பெருவா இருப்பாங்க. அவங்களா இருந்தா ஈஸியா பிடிச்சிருவான். இல்ல வேற யாராவது இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா? சரி, வரேன் சார். தமிழ்ல வாங்கப்பா.
கேட்டா சொல்லுங்க ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க A2 B2 C2 ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க சார் 3 பேர் வந்தாங்கன்னு சொல்லிருங்க இன்ஸ்பெக்டர் சொல்லிருங்க மறந்துடாம எப்படியா பொண்ணு இப்படிதான் அப்படியா no 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 no